ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் மேலும் 3 பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் யார் யார்? விவரங்களை சொல்லலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று மாலை 7 மணி அளவில் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொண்டு வந்த நிலையில நேற்று 8 பேர் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பா ஆற்காடு சுரேஷின் சகோதரர் கூடிய பாலு உள்ளிட்ட 8 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த விசாரணைக்கு பிறகாக அவர் கொடுத்த தகவலின் பேரில் தற்போது மேலும் 3 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கோகுல், விஜய், சிவசக்தி என்ற 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 3 பேரும் புளியந்தோப்பை பகுதியை சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடன் இருந்து இந்த கொலை சம்பவத்துக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால இவர்களை கைது செய்திருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நேற்று இரவு 7 மணி அளவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரது வீட்டின் புதிய கட்டுமான பணியின் நடைபெறக்கூடிய இடத்தில் இருக்கும்போது சொமோட்டோ ஊழியர்கள் போல உடையணிந்து வந்த 4 நபர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் அவரை பின்தொடர்ந்து வந்து அவரிடம் பேச்சு கொடுத்து அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில அவர்கள 8 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இவரது கொலை செய்ததாகவும் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தார்கள். நேற்று ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாள் இருந்தனால பிறந்த நாள் அன்று அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டி அவரை பின்தொடர்ந்து ஆள் இல்லாத நேரத்தில் அவரை கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார்கள். தற்போது இவருக்கு உடனடியாக இருந்த கோகுல், விஜய், சிவசக்தி என்ற மேலும் 3 பேரை கைது செய்திருக்கிறார். இதுவரை இந்த வழக்கில் 11 நபர்களை கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.